ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க் தான். இது வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சாரியில் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் சாரியில் வந்து கோல்டு கலர் பார்டர் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கலருமே இல்லை. அதனால் நம்ம அந்த சாரியில் வர பார்டர் மற்றும் அதனுடைய ஒரு கோல்டு கலர் கிளாத்து இதை வச்சு மட்டும்தான் நம்ம இதில் பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். கோல்டு கலர் கிளாத் அப்படிங்கும்போது நம்ம டிஷ்யூ மெட்டீரியல் வந்து ஒரு 1/4 மீட்ரு வாங்கிக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணும்போது எப்போவுமே வந்து நீங்கள் 2.75 வந்துச்சுன்னா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தி தான் கேன்வாஸில் நம்ம வந்து அதை மார்க் பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸோடைய உயரம் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் அந்த பேட்ச் பண்ணலாம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட் ஷேப்பும் லீஃபும் சேர்ந்த மாதிரி, கீழே வந்து அந்த லீஃபோட கார்னர் மாதிரியும் சைடு வந்து உங்களுக்கு பாட் மாதிரியும் உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஷேப்பு நம்ம போடுறோம். இப்போ இதனோட எட்ஜு பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் நமக்கு வருது. நம்ம மார்க் பண்ணது வந்து மேல் பக்க லைனு, அதுக்கப்புறம் 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கிறது வந்து கீழ்ப்பக்க லைனு. இப்போ இதில் உள்ளே நம்ம வரைகிறது வந்து நெக்கோடைய அவுட்லைன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஓரலாக ஒரு டிசைன் எப்படி வேணும் அப்படிங்கிறத தான் இப்போ ட்ரா பண்ணுறோம். அது எப்படி நமக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக பார்க்க அழகாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை செட் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டாக ஈவனாக வந்து நமக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து கீழே வரைக்கும் ஒரே அகலமாக, நான் இப்போ 1 இன்ச்சு வைக்கிறேன், உங்களுக்கு அதை விட அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச் அப்படி வச்சுக்கலாம். இல்லை குறைக்கணும் அப்படின்னாலும் ஒரு 3/4 இன்ச் அந்த மாதிரி 1/2 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸோட கீழே எண்டு வரைக்கும் பேக் சைடு சென்டரில் உங்களுக்கு ஒரு 1 இன்ச்சு கேப் வரைக்குமே ஃபுல்லாகவே லென்த்து வரும். நமக்கு நெக்கு வந்து நம்ம பேட்ச் பண்ணுற வரைக்கும் நம்ம அகலமாக வச்சுக்கலாம். அந்த அகலம் வந்து நமக்கு மேலே நெக்கு வரைக்கும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பேக் நெக் வந்து ரொம்ப வைடாக போயிடும். அதனால் நெக்கு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் நெக்கு ஓப்பனாக இருக்கோ அந்த இடம் எவ்வளோ அகலம் வேணுமோ அதே அகலம் மட்டும்தான் வைக்கணும். அதுக்கு கீழே வர்றது வேணால் நீங்கள் வைடாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலேருந்தே அந்த வைடு கொண்டு வந்தீங்கன்னா நெக்கு ரொம்ப ப்ராடாக போயிடும். அப்புறம் அது கொஞ்சம் லீனாக இருக்கவங்கெல்லாம் அது போட்டால் சைடில் எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஓரளவுக்கு உடம்பு இருந்து முதுகில் வந்து நல்லா இதாக இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி போடலாம். மற்றபடி லீனாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த நெக்குடைய அளவு அகலம் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம வந்து கரெக்டாக வர்ற மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக நெக்கோட அகலத்தில் தான் இருக்கணும். கீழே வர்ற பேட்ச் ஒர்க் பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்லை, அது அகலமாக இருந்துட்டாலும் அதில் வந்து நம்ம பேட்ச் வச்சு கவர் பண்ணிக்குவோம். அதனால் நெக்கோட அகலத்தை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எப்பவும் போல் பேக் வந்து நெக்கு நம்ம வெட்டாமல் மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம பதிச்சிட்டோம், அதாவது அடித்து திருப்பல, ஏன்னா நெக்கு நம்ம வெட்டலை. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதனுடைய சென்டர் வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு அந்த கோல்டு கலர் கிளாத்தை அயன் பண்ணியிருக்கிறனால இதை வந்து நம்ம லைனிங் இருக்கிற பக்கம் உள் பக்கமாக வச்சு அதை வந்து நம்ம மேல் பக்கமாக திருப்பிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சிசர் கட் போட்டுக்கோங்க, நல்லா மடித்து தைச்சிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை மடித்து அப்படியே வச்சு லைட் ஹீட்டில் அயன் பண்ணிங்கன்னா அந்த மடிப்பு உங்களுக்கு அப்படியே இருக்கும். அப்புறமா உங்களுக்கு தைக்கும்போது நல்லா ஈஸியாக வரும். இப்போ நான் உள்ளே வச்சுருக்க பேட்சுமே இதே கோல்டு கலரில் தான் நான் அயன் பண்ணுறேன். உள்பக்கம் வந்து ஒரு கிளாத் வச்சு அடித்து நம்ம திருப்பிக்கலாம். ஏன்னா அது கேன்வாஸ் வந்து நம்ம கவர் பண்ணணும். அதுக்காக நம்ம உள்பக்கமாக அந்த கேன்வாஸை மறைக்கிற மாதிரி ஒரு துணியை வச்சு நம்ம அடித்து மேல் பக்கமாக திருப்பிக்கிறோம். இப்போ இந்த கேன்வாஸை ஒட்டியே நம்ம அந்த கிளாத்தை வெட்டிக்கலாம். மேல் பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு வெட்டி சிசர் கட் போட்டு நம்ம அதை கீழே அந்த எல்லோ கிளாத் வந்து மேல் பக்கம் தெரியாத மாதிரி இழுத்து தையல் போட்டுக்கலாம்.
இப்போ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து ப்ளவுஸோட மெட்டீரியலோ இல்லை ப்ளவுஸ் மெட்டீரியல் கலரில் ஒரு டிஷ்யூ கிளாத்தோ அல்லது சில்க் காட்டன் கிளாத்தோ நீங்கள் பேக் சைடு திருப்புனீங்கன்னா மேல் பக்கம் வந்து லைட்டாக பைப்பிங் வர மாதிரி நம்ம அதை தையல் போடலாம். இப்போ நம்ம வந்து அதுக்கு சம்மந்தமில்லாத கலர் வச்சுருக்கிறனால உங்களுக்கு வந்து அது லைனிங்காக மட்டும்தான் வச்சுருக்கோம். அதனால் அது நம்ம மேல் பக்கம் தெரியாத மாதிரி கிளாத்தை வந்து உள்பக்கம் நல்லா இழுத்து நீங்கள் வந்து சுற்றி தையல் போட்டுக்கோங்க. மேலே பைப்பிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பைப்பிங் வச்சுக்கலாம். இதுவுமே நம்ம வைக்க போகிற பேட்சில் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பைப்பிங் வேணும் அப்படின்னா நீங்கள் பிங்க் கலரில் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு கலரில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸை லைனிங் இருக்கிற பக்கம் கரெக்டாக நெக்குடைய அகலம் சென்ட்ரு இதெல்லாமே கரெக்டாக சென்ட்ரு பார்த்துட்டு அந்த கேன்வாஸை ஒட்டி அப்படியே தையல் போடுங்க. கேன்வாஸ் வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நீங்கள் அதை அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக அந்த வளைவு வர இடத்துல எல்லாமே சிசர் கட் போடுங்க. அந்த கார்னர் வர இடத்துலையும் நல்லா தையல் கட் ஆகாத மாதிரி சிசர் கட் போடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே மேல் பக்கமாக திருப்பி நல்லா நீட்டாக நகத்தில் ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த சென்டரில் வந்து வெறும் பிளெயினாக ஒரு கோல்டு கலர் மட்டும்தான் இருக்குது. அதை ஏதாவது டிசைனிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயே வந்து ஒரு ஹாஃப் இதுக்கு ஒரு டிசைன் வைக்கிறதுனால அது உள்ளே இருக்கிறதுல என்ன டெக்கரேட்டிவ் பண்ணால் நல்லா இருக்குமோ பிளெயினாக இருக்குது, அதனால் எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ அது உங்களுடைய க்ரியேட்டிவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த பார்டரை வந்து அதில் வந்து இன்ட்டு மாதிரி அட்டாச் பண்ண போகிறேன். ஏன்னா உள்ளே வெறும் பிளெயினாக இருக்கிறனால அதில் ஏதாவது டிசைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அந்த கார்னரெல்லாம் வந்து நகத்துலையே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் அது உங்களால் நல்லா அந்த க்ரீஸ் தெரிகிற அளவுக்கு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அந்த ஜரியெல்லாம் அந்த கோல்டு கிளாத்தெல்லாம் அயன் பண்ணும்போது கொஞ்சம் மேலே பேப்பர் மாதிரி ஏதாவது வச்சு அயன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு அது சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும், இல்லாட்டினா சுருங்கு அந்த ஜரிகையெல்லாம் சுருங்கும். அதனால் அதை அயன் பண்ணும்போது மேலே லைட்டாக பேப்பர் லைட் ஹீட்டில் பேப்பர் மாதிரி ஏதாவது வச்சு அயன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா நீங்கள் நகத்துலேயே நல்லா இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னர் இதில் அப்படியே சென்டர் பண்ணி வர மாதிரி இந்த பார்டர் வந்து நம்ம அதில் வந்து அட்டாச் பண்ணுறோம். எவ்வளோ சிம்பிளான பேட்ச் ஒர்க்காக இருந்தாலும் நம்ம அதில் பண்ணுற சின்ன சின்ன இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிராண்டாக தெரிவிக்கும். அந்த மாடல் வந்து உங்களுக்கு காட்டும். ஏன்னா ரிப்பீட்டடாக தான் நம்ம மேக்ஸிமம் பேட்ச் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப மேக்ஸிமம் ஒரே மாதிரி வர மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டான உள்ளே பண்ணுற அந்த ஒர்க்கை வச்சு தான் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் அந்த டிசைனாக அந்த ஷேப் எல்லாமே மாற்றி காட்ட முடியும். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்றா இந்த பேக் சைடில் வரும், இல்லாட்டினா சைடில் வரும். இதே மாதிரி தான் நமக்கு வந்துட்டுருக்கும். அதில் நம்ம பண்ணுற மாடல் மட்டும்தான் நமக்கு அந்த சாரீக்கு அந்த ப்ளவுஸ் போட்டால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப லுக்காக காட்டும். அந்த பார்த்திங்கன்னா அந்த சுருக்கே வரக்கூடாது. நீங்கள் போடுற தையலும் வந்து அந்த கார்னரில் ஸ்ட்ரைட்டாக வரணும், மேட்சிங் நூல் வரணும்.
நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்பேற்பட்ட பேட்ச், அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட நல்லா கிராண்டாக வரும். அந்த மாடலெல்லாம் வைக்கும்போது கரெக்டாக ஃபஸ்ட்டு மாடல் எப்படி வச்சுருக்கோம் அந்த பார்ட்ரு, அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்டர் எப்படி வைக்கணும், அந்த பார்த்திங்கன்னா அதில் ஒரு கோன் மாதிரி இருக்குது, அது மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஆப்போசிட்டாக இது திருப்பி வச்சிட்டிங்கன்னா அது வித்தியாசமாக தெரியும். அதனால் அதையும் கவனிச்சுக்கோங்க. அந்த பார்டர் வைக்கும்போது எந்த பக்கம் மேல் பக்கம் எது கீழ்ப்பக்கம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த கார்னர் வந்து உங்களுக்கு நேராக வரணும். அப்போ தான் வந்து அந்த வி ஷேப்பும் மேலே வர அந்த வளைவு ஷேப்பும் வந்து உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். இதுக்கெல்லாம் நம்ம நிறைய மார்க் பண்ணிட்டு தான் போடணும், இது பண்ணணும், அப்படி கேன்வாஸ் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த பார்டரெல்லாம் நம்ம யூஸ்வலாக எப்போவுமே நெக்குக்கு வைக்கிறது மாடல் தான். அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு பேட்ச் ஒர்க் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு இது பண்ணும்போதும் ஒவ்வொரு பேட்ச் ஒர்க்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்ததில் நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் வருது அடுத்ததில் பண்ணக்கூடாது, இந்த மிஸ்டேக் வருது அடுத்ததில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் உங்களால் கரெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக அந்த இதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு நாலேஜும் கிடச்சிரும். அதனால் பேட்ச் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம், ரிஸ்க்குன்னெல்லாம் நம்ம நினைக்கவே தேவையில்லை. ஃபஸ்ட்டெல்லாம் தைக்கும்போது தையல் ஈவனாக வராது, கொஞ்சம் ஹார்டாக இருக்க துணியில் ஒரு மாதிரி, ரொம்ப மெலிசாக இருக்க துணியில் ஒரு மாதிரி, இப்படியெல்லாம் தான் வரும். நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நம்ம வந்து மேட்சிங் த்ரெட்டு போட்டாவே உங்களுக்கு ரொம்ப அது பார்க்குறக்க ரொம்ப அது கொஞ்சம் அந்த கலர் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சாலுமே அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால் மேக்ஸிமம் வந்து த்ரெட்டு வந்து நல்லா மேட்சிங் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த பெரிய தையலை வந்து நம்ம பிரிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சென்டரில் நெக்கோட உயரத்தை பார்த்து நீங்கள் அந்த பேட்ச் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சு வரும், 7.5 இன்ச்சு வச்சு நம்ம அதை வந்து தையல் போட்டுக்கலாம். அப்படி வைக்கும்போது செஸ்ட்டோட அகலத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அயன் பண்ணுறதுலையும் அந்த தையல் போடுறதுலையும் தான் அந்த ஃபினிஷிங் இருக்குது. ஏன்னா அயன் பண்ணும்போது பபிள்ஸ் வராமல் அயன் பண்ணுங்கள். ஏன்னா மேல் பக்கம் வந்து அந்த ஒவ்வொருத்தர் கேன்வாஸ் அயன் பண்ணாங்கன்னா அந்த பபிள்ஸ் வந்து மேலே வரும். அதனால் நீங்கள் உள்பக்கம் கேன்வாஸை வச்சு அயன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த கிளாத் மேலே வந்து நல்லா ஒரு பேப்பர் போட்டு நல்லா ஹீட் வச்சு அயன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உள்ளே அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. அப்படி பார்த்தாவே உங்களுக்கு அந்த கேன்வாஸ் வந்து நல்லா நம்ம இழுத்தாலும் கிளியாத அளவுக்கு வந்து அதில் துணியில் வந்து நல்லா ஒட்டிக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது கடைசி வரைக்கும் அந்த கேன்வாஸ் விலகாமல் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்லிப் ஆகாமல் அந்த கார்னர் கரெக்டாக வரணுமோ அங்கெல்லாமே நீங்கள் வந்து பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு நீங்கள் அப்படியே வச்சு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அந்த கேன்வாஸ் வந்து ஒட்டிக்கும். எல்லா அளவையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தைச்சதுக்கப்புறம் கிராஸாக வந்துருச்சுன்னா மறுபடியும் பிரித்து வைக்கிற மாதிரி வரும். பிரித்தாவே நமக்கு கிளாத்தோட ஃபினிஷிங் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா மெஷர்மெண்ட்டுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அந்த பேட்ச் இருக்கிற இடத்த மட்டும் நீங்கள் நல்லா பேக் ஸ்டிச் போட்டு அப்படியே இப்போ மேட்சிங் த்ரெட்டு போட்டிருக்கிறனால உங்களுக்கு 2-3 ஸ்டிச் வந்தாலும் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. அதனால் நீங்கள் அது பேக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் முடிக்கிற இடத்துல அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லீவில் என்ன டிசைன் வேணுமோ இதில் வந்து ஸ்லீவ்லேயே உங்களுக்கு பெரிய பார்டராக இருக்கும். அதனால் இதில் ஸ்லீவில் வந்து செப்பரேட்டாக எந்த டிசைனும் பண்ணலை. ஃப்ரண்ட் நெக்குக்கு வேணும்னா நம்ம 1/2 இன்ச் பார்டர் கொடுத்துக்கலாம். அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வேணும் மல்டி ஸ்டிச் வேணும் அப்படின்னா நம்ம அதில் போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பேச்சஸ் வாங்கி அதில் அட்டாச் பண்ணணும், இல்லை பட்டன்ஸ் வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அது டெக்கரேட்டிவ் பண்ணுறது வந்து இதுக்கு மேலே நம்ம ஸ்டோன் ஒர்க்கு டெக்கரேட்டிவ் பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்மளாக வைக்கிறது தான். ஃபேப்ரிக் க்ளூ கிடைக்கும் கடையில், அதை வாங்கி நம்ம அந்த பேட்சில் பேக் சைடு வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு அயன் பண்ணி ஹீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ளூ வந்து நல்லா ஒட்டிடும். அதில் அந்த மாதிரி வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு பேட்ச் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதுலேயே நீங்கள் வந்து ஒரு பிங்க் பைப்பிங் இன்னரில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும். நம்ம வந்து இதில் மல்டி ஸ்டிச் போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால நாங்கள் இதில் வந்து பைப்பிங் வைக்கலை. நீங்கள் வந்து அந்த மல்டி ஸ்டிச் போடலை அப்படின்னிங்கன்னா ஒரு பக்கம், அதாவது அந்த கோல்டை ஒட்டி உள்ள நெக்குக்கு வர இடத்துல மட்டும் நீங்கள் ஒரு பிங்க் கலர் பைப்பிங் வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறக்கு இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். எல்லாமே அந்த ஸ்டிச்சஸ் தான், ஈவனாக நம்ம போடுற ஸ்டிச்சஸ் தான் வந்து நமக்கு அந்த ஃபினிஷிங் கொடுக்கும். அதனால் அந்த இதை வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கை பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலர் பார்டர் அப்படியே இருக்குது. நம்ம சூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து சேம் மேட்சிங் வந்து நமக்கு அந்த கோல்டு கலர் மாதிரி அப்படியே இருக்கணும். அது வேறு கோல்டு, இது வேறு கோல்டாக இருக்கக்கூடாது. டிஷ்யூவில் வந்து உங்களுக்கு பல கலர்ஸ் இருக்குது. அது அந்த ஜரிகைக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் வந்து உங்களுக்கு 1/4 மீட்ரு 1/2 மீட்ரு வேணும்னு கேட்டால் அவங்க தாராளமாக கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் எது நல்லா இருக்கோ அதை வாங்கி நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டிச் ஒரு லைன் போட்டு சென்டரில் வந்து ஒரே ஒரு பட்டன் மட்டும் வச்சுருக்கோம். இது பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா கிராண்டாக தெரியும். இல்லை உங்களுக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி தெரியும் அப்படின்னா அந்த சின்ன கேப்லலாம் ஒரு சின்ன சின்னதாக பூ மாதிரி அந்த நாட் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு நல்லா கிராண்டாக தெரியும். இந்த மல்டி ஸ்டிச் இல்லாட்டினாலுமே உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருந்துச்சுன்னா பேட்ச் ஒர்க் நீட்டாக இருக்கும். இந்த மல்டி ஸ்டிச் அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணுற ஒரு டிசைனிங் ஒர்க்கு தான். நீங்கள் அதுக்கு பதிலாக பைப்பிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்பக்கமும் வெளிப்பக்கமும் 2 பக்கமுமே கூட நீங்கள் பைப்பிங் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும். சிம்பிளாக தைக்கிற டிசைன் தான், பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிராண்டாக தெரியும். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.